ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 6. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எப்போதுமே சாப்பாடாக கொடுக்காம இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமும் என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்கலாம். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களை கூட முள்ளங்கி ஈஸியாக சாப்பிட வைக்கிற ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முள்ளங்கி சப்பாத்தியும் சிம்பிள் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு ஒரு துருவியை வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் முள்ளங்கி எடுத்திங்க அப்படின்னா 2 கப் மாவு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, லைட்டாக ஆட் பண்ணால் போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த முள்ளங்கி துருவி வச்சிட்டிங்க அப்படின்னா அதிலேருந்தே நிறைய தண்ணி நீர் சத்து அதில் நிறையா இருக்குது. ஸோ அதிலே தண்ணி நிறையா இருக்கும். ஸோ அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் துருவி வச்ச முள்ளங்கி எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாமல் ட்ரையாக இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபி. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க, திருப்பி கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ அந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியை வச்சே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப உருகிடக்கூடாது. கொஞ்சம் உருகிற டைம்லேயே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஹோம்மேட் பட்டர் தான். இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம பூண்டையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 4 பல் பூண்டு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வரும். ஸோ 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயம் அப்படின்னா 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளி ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த தக்காளியோட தோல் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அதே கடாயை எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 பிரியாணி இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் எந்த தண்ணியுமே சேர்க்கல. இப்போது நம்ம மிக்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அதை இப்படி நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி அது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் லோ ஹீட்டில் வச்சு அது குக் பண்ணுங்கள். இப்போ நான் 5 நிமிஷம் குக் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த கிரேவிலாம் நல்லா சுண்டி போய் இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி பபிளாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பன்னீர் உங்ககிட்ட இல்லை, பன்னீர் வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்க இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்.
இப்போது ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டரை வந்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லி இலையை மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போது இது செய்கிறதுக்குள்ளே அந்த மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுட்டு நல்லா பெரட்டி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஸ்பாட் வர அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு அது ஆடுறதுலே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான முள்ளங்கி சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னமும் அட்ராக்டிவாக இருக்கும். இன்னையோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது தான். அதாவது முள்ளங்கி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.